நம்ம அன்றாட வாழ்க்கையில் எல்லா மனிதனுக்கும் தேவை பணம். அந்த பணத்தை சம்பாதிக்கணும், செல்வந்தராகணும், பணக்காரனாகணும், அதை நோக்கிய வாழ்க்கை ஓடிட்டு இருக்குது. அதை தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கிறோம். எப்படி ஒரு ரியல் எஸ்டேட் துறையில் சம்பாதிக்க முடியும், எப்படி குறுகிய காலத்தில் பணக்காரனாக முடியும் அப்படின்றதான் இந்த சேனலோட நோக்கம். நீங்கள் ஒரு அரசு பணியில் போனால் ஒரு லிமிட்டெட் சம்பளம் தான், அரசாங்கத்தில் மாதம் எவ்வளோ சம்பளம் அவ்வளோதான். தனியார் துறையில் போனாலும் ஒரு மாதம் எவ்வளோ சம்பளம் அவ்வளோதான். அன்லிமிட்டெட் இன்கம்னு சொல்கிற எல்லாமே தொழிலில் தான் சம்பாதிக்க முடியும். அது பல்வேறு தொழில்கள் இருக்குது, அன்றாடம் நம்ம பார்க்கக்கூடிய பல்வேறு தொழில்கள். ஆனால் அந்த எத்தனை தொழில்களுக்கு போனாலும் அதில் ஒரு லிமிட்டெட் இன்கம், ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் வருமானம். அன்லிமிட்டெட் இன்கம், அளவில்லா செல்வம் அப்படின்றது நம்ம ரியல் எஸ்டேட் துறையில் தான் இருக்க முடியும். இந்தியாவில் அதிக பணம் கொலிக்கும் குறுகிய காலத்தில் பணக்காரர் ஆனவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் துறை மூலம் வந்தவங்க தான். அதுதான் நம்ம இதில் தொடர்ந்து பார்க்க போகிறோம். நம்ம பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் அதிக வருமானம் தரக்கூடிய மிகப்பெரிய துறை, செல்வாக்கு, பேர், புகழ் எல்லாம் கொன்ற ஒரு துறைன்னு பார்த்தீங்கன்னா சினிமா துறையாக இருந்தது. அந்த சினிமா துறையில் எட்டவே முடியாத உயரத்தில் இருந்தவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தியாகராஜ பாகவதர், கலைவாணர் NS கிருஷ்ணன், இவங்கெல்லாம் இருந்தாங்க. அதில் NS கிருஷ்ணன்லாம் தங்கத்தட்டில் சாப்பிட்டவர் சொல்லுவாங்க. ஆனால் பின்னாடி ஒரு வழக்கு வருது, லட்சுமிகாந்தன் வழக்குன்னு ஒரு வழக்கு ஒரு கொலை வழக்கில் தியாகராஜ பாகவதர், கலைவாணர் NS கிருஷ்ணன் இவங்கெல்லாம் வழக்கில் சிக்கிறாங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் போகிறாங்க. அப்போ என்னென்னா அவங்க சம்பாரித்த பணத்தை சேர்த்து வைக்கல அப்படின்றது தான். அப்போ சம்பாரித்த பணத்தை சேர்த்து வச்சிருந்தால் அவங்க பின்னாடி பிரச்சனை வராது. இப்போ உள்ள சினிமா நடிகர்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள், அவர் நிறையா கல்யாண மண்டபங்கள், இடங்கள், பண்ணை வீடுகள், தோட்டம், ஃபேக்ட்ரி அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காரு. நடிகர் விஜய் அவரை பார்த்தீங்கன்னாலும் அவர் கல்யாண மண்டபம், மீதி சொத்துக்கள் எல்லாம் வாங்கி போட்டிருக்காரு. கமலஹாசன் கொடைக்கானலில் நிறைய சொத்துக்கள் வாங்கி போட்டிருக்காரு, ஏக்கர் கணக்கில். ஆனால் அந்த சொத்துக்களை விற்று சினிமாவுக்கு வந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம், திரு மாதம்பட்டி சிவகுமார். அவர் நிறைய சத்யராஜ் அவங்கெல்லாம் வச்சு படம் எடுத்தவர். அவர் மாதம்பட்டி சிவகுமார் சினிமாவுக்கு வந்திருக்காரு. அவரோட பையன் சத்யன், அவர் இப்போ காமெடி நடிகராகவும் குணச்சித்திர நடிகராகவும் இருக்கார். அவர் 4-5 படம் ஹீரோவாலாம் பண்ணியிருந்தார். அது எல்லா படமே ஃப்ளாப் ஆயிடுச்சு. அவர் குணச்சித்திர நடிகராக நடித்த படம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த், விஜய் அவங்க கூடலாம் சேர்ந்து நண்பன் அப்படின்னு ஒரு படம் எடுத்திருப்பார், சங்கர் படம். அது போக துப்பாக்கி, மாயாவி, கோயில், அருள் அப்படி நிறைய படம் நடிச்சிருக்காரு குணச்சித்திர நடிகர். அவர் ஒரு மாதம்பட்டின்றது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமம். அந்த மாதம்பட்டியில் ஜமீன் இருக்குது, 5 ஏக்கரில் வீடு, 500 ஏக்கருக்கு மேலே நிலப்பரப்பு. அவ்வளோ சொத்துக்கள் வச்சிருந்தவர் அந்த சொத்துக்களை விற்று சினிமாவுக்கு வந்ததுனால நிறைய பிரச்சனையாகி கடங்காரனாகி இப்போ சென்னையில் ஒரு சாதாரண வீட்டில் குடியிருக்கிற நிலைமைக்கு போயிட்டாரு. அதனால சொந்த ஊருக்கே போக முடியல. ஒரு ஊரில் ராஜா மாதிரி, ஜமீன்தார் மாதிரி வாழ்ந்தவர் அந்த ஊருக்கே இன்னைக்கு போக முடியலன்ற நிலைமை. அப்போ சினிமாவில் சம்பாரிச்சு முதலீடுகளை பண்ணால் தப்பிச்சிட்டாங்க. ஆனால் முதலீடுகள் எல்லாம் அழிச்சிட்டு சினிமாவுக்கு வந்தவங்க கஷ்டப்படுறாங்கன்றதை நம்ம இதன் மூலமாக புரிஞ்சுக்கணும். திரைப்பட நடிகர் எல்லாருமே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இடம் வாங்கி போட்டார், கல்யாண மண்டபம், காலேஜு அந்த மாதிரிலாம் பண்ணாங்க. நிறைய நடிகர்கள் வீடுகள் எல்லாம் வாடகைக்கு விட்டு வாடகை வருமானங்கள் வந்தது. இப்போ நடிகர்கள் ஹோட்டல் வச்சுருக்காங்க. திரைப்பட நடிகர் ராஜேஷ் அவரெல்லாம் ரியல் எஸ்டேட்டில் இருந்தார், அப்புறம் ஹோட்டல் வச்சார். அப்புறம் ஜெய்சங்கர் அவரெல்லாம் ரியல் எஸ்டேட் நிறைய இன்வெஸ்ட் பண்ணார், மறைந்த நடிகர். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கொடைக்கானலுக்கு போனீங்கன்னா பழைய சாவித்திரி நடிகை அவங்க பங்களா, ஜெமினி கணேசன் அவங்க பங்களா அப்படி நிறைய பார்க்க முடியும். அவங்கெல்லாம் பிரச்சனை இல்லாமல் இருந்தாங்க. அதே கொடைக்கானலில் சிவலப்பேரி பாண்டி படம் எடுத்த காலத்தில் அங்கே பல 100 ஏக்கர்கள் வாங்கி போட்டார் நடிகர் நெப்போலியன். இப்போ நடிகர் நெப்போலியன் அவர்கள் அமெரிக்காவில் போயிட்டு பல ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள் இடம் வாங்கி அங்கே விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாரு மிகப்பெரிய அளவில். அதே மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா கொடைக்கானலுக்கு போனீங்கன்னா கமலஹாசன், நடிகர்கள் பிரபு தேவா, இசையமைப்பாளர் தேவா அவர்கள், நடிகர் விக்ரம் அவர்கள், நடிகர் பிரசாந்த் அவர்கள், நடிகர் இப்போ லேட்டஸ்டாக வழக்கில் சிக்கியிருந்தார் நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள், பழைய நடிகர் ஸ்ரீகாந்த், மோகன்லால் அவர்கள், அப்புறம் ஜெயராம் அவர் மலையாள நடிகர். இது மாதிரி நம்ம சொல்லிட்டே போகலாம். பாபி சிம்ஹா அப்படின்னு அந்த சாமி படத்துலலாம் வில்லனாக வந்திருப்பார். அவரெல்லாம் கொடைக்கானலில் ஒரு இடம் வாங்கி வீடு கட்டினார். அப்புறம் வீடு கட்டும்போது பார்த்தீங்கன்னா அந்த கான்ட்ராக்டருக்கும் அவருக்கும் பிரச்சனை, ஏமாற்றிட்டாங்க, வீடு ஒழுங்காக கட்டி கொடுக்கலன்ற மாதிரிலாம் ஒரு பிரச்சனைகள் வந்தது. அப்புறம் நடிகர் சூரி அவர் பார்த்தீங்கன்னா நடிகர் சூரி, விஷ்ணு விஷால் அவங்கெல்லாம் ஒரு படம் நடித்தாங்க, அதில் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. அப்போ அந்த விஷ்ணு விஷால் அவரோட தந்தை ரமேஷ் குடவாலா அப்படின்னு சொல்லி ஒரு ADGP லெவல் IPS ஆஃபீஸரு. அவர் என் பணத்தை வாங்கிட்டு ஏமாற்றிட்டாருன்னு சொல்லி நடிகர் அந்த புரோட்டா சூரி அவர் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்து அப்புறம் பின்னாடி அது காம்ப்ரமைஸ் ஆச்சு. அப்புறம் நடிகை
கௌதமி அவர்கள் வந்துட்டு ஒரு இடம் வாங்கி போட்டாங்க, ஒருத்தர் பவரா பட்டாணி கொடுத்தாங்க. அப்புறம் அவர் என்னை ஏமாத்திட்டாருன்னு சொல்லி ஒரு புகார் கொடுத்து வழக்கெல்லாம் பதிவு செய்யப்பட்டு அந்த எதிர்த்தரப்பினர் கைது செய்யப்பட்டாங்க. இது மாதிரி அதே மாதிரி வந்து வடிவேல் வந்துட்டு அவர் கூட நடித்த சிங்கமுத்து அந்த இடம் வாங்கினதெல்லாம் நிறைய ஏமாத்திட்டாரு, மோசடி பண்ணிட்டாரு அப்படிலாம் வந்து சிங்கமுத்து மீது வந்து புகார் கொடுத்தாங்க. ரியல் எஸ்டேட் துறையில் இன்வெஸ்ட் பண்ணி நிறைய சம்பாதிச்சவங்களும் இருக்காங்க. இது மாதிரி ஒரு சிலர் நம்பி பவர் கொடுத்துட்டு அதனால் பிரச்சனை வந்து பின்னாடி வந்து குற்றப்பிரிவுகளில் புகார் கொடுத்து நில அபகரிப்பு பிரிவு காவல்துறை புகார் கொடுத்து அந்த பிரச்சனையானவங்க அதையும் நம்ம பார்க்க முடியும். நம்ம மேலே சொன்னவங்களாம் அந்த கொடைக்கானல் இடம் வாங்கிப்பட்டவங்க. பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு தொழிலும் வந்துட்டு இந்த ரியல் எஸ்டேட் தான். அது எப்படின்னா மோசடி ஆவணங்கள், ஏமாற்றுதல், ஃப்ராடு, சீட்டிங், ஃபோர்ஜரி, இம்பர்சனேஷன், ஆள் மாறாட்டம். ஒருத்தர் அதே பேரில் உள்ள ஒருத்தர் ராமசாமி மகன் கந்தசாமி இருந்தாருன்னா அதே ராமசாமி மகன் கந்தசாமி பேரில் ஒருத்தர் கொண்டு வந்து ஐடி கார்டை வச்சு டாக்குமெண்ட் போடுறது, இந்த மாதிரி ஆள் மாறாட்டம். அப்புறம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதை மீட்பதற்காக போலீஸுக்கு போனால் கோர்ட்டுக்கு போனால் லேட் ஆகும், அது சரியாக நடக்கான்றாலும் ரவுடிசத்தை தேடி போகிறது, கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது, ஆட்களை கடத்திட்டு வர்றது, அந்த கடத்திட்டு வந்து அவனை உட்கார வச்சு எழுதி வாங்குறது, அந்த நேரத்தில் ஏதாவது பிரச்சனையாச்சுன்னா கொலை பண்ணுறது. அதனால் அடிதடி, கட்ட பஞ்சாயத்து, கொலை, இந்த மாதிரி கிரிமினல் வழக்குகள் அதிகமாக வந்து ரியல் எஸ்டேட் துறையில் நடக்கிற பிரச்சனைனால தான் இந்த மாதிரி அதிகமான பிரச்சனைகள் வந்து வருது. அதையும் நம்ம பார்க்குறோம். ஏன்னா பணம் பல கோடிகள் புழங்குது. இங்கே 1000 2000க்கே பிரச்சனை இருக்கிற ஒரு காலகட்டத்தில் பல கோடிகள் பணம் புழங்கும் போது இது மாதிரி பிரச்சனைலாம் வரும். இதில் ஒரு மேஜர் பிரச்சனைன்னு NRI, வெளிநாடு வாழ் இந்தியர்கள், நான் ரெசிடென்ஸ் ஆஃப் இந்தியா. அவங்கள பார்த்தீங்கன்னா இங்கே இருப்பாங்க, ஒரு சொத்தை வாங்கி போட்டு வெளிநாட்டில் போய் செட்டில் ஆயிடுவாங்க. பக்கத்தில் உள்ள ஒருத்தரோ அந்த ஊரில் உள்ள ஒருத்தரோ அங்கே லோக்கலில் உள்ள அரசியல்வாதிகள், லோக்கலில் உள்ள ரவுடிகள், இவங்கெல்லாம் வந்து அதை நோட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு 10 வருஷம் வரலைன்னா அதே பேரில் வேற ஒரு டாக்குமெண்ட்டை போட்டு டபுள் டாக்குமெண்ட்னு சொல்லுவாங்க, மோசடி ஆவணங்கள் போட்டுருவாங்க. போட்டு அவன் உட்காந்துக்குவான். அவர் வெளிநாட்டில் வந்து பார்த்தாருன்னா இங்கே வேற ஒருத்தர் அந்த இடத்துல இருப்பார். அப்புறம் இது காவல்துறைக்கு போகும். அப்புறம் இது சம்மந்தமாக புகார்கள் வருது. அப்புறம் நீதிமன்றங்களுக்கு போகுது. பிறகு வந்து ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க. நீ ஒரு பணத்தை கொடு, இவ்வளோ பணத்தை கொடுத்தா அவன் இடத்த உனக்கே கொடுத்துட்றேன்னு சொல்லி அவன் இடத்த வாங்குறதுக்கு 1 கோடி ரூபா சொத்து போகுதுன்னா எனக்கு 50 லட்ச ரூபா கூட விடுறேன், இல்லாட்டி இன்னும் 10 வருஷம் நீ என்ஜாய் பண்ண விடாமல் பண்ணுறேன். இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. அந்த நான் ரெசிடென்ஸ் ஆஃப் இந்தியா NRI அவங்க வந்து அதிகமாக நம்ம நாட்டில் முதலீடு செய்வதற்கு காரணம் என்னென்னா, அவங்க எந்த வெளிநாட்டில் இருக்காங்களோ அங்கே வந்து சட்டத்திட்டங்கள், கட்டுப்பாடுகள் இருக்கும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். அந்த நாட்டோட நிரந்தர குடிமகன் அந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா அங்கே சொத்துக்கள் வாங்க முடியும். ஆனால் நீங்கள் வந்து தற்காலிகமாக போயிட்டு பெர்மனன்ட் ரெசிடென்ஸு PRன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இல்லைன்னா நீங்கள் அங்கே சொத்துக்கள் வாங்குறது செய்கிறதுல நிறைய கட்டுப்பாடுகள் வாங்க முடியாது. அப்போ நம்ம நாட்டில் முதலீடு பண்ணுறோம். அது இன்னொன்று என்னென்னா, வெளிநாடுகளில் முதலீடு பண்ணாலும் உடனடியாக நம்ம நாட்டு அளவுக்கு ரியல் எஸ்டேட் துறையில் பணம் வந்து இரட்டிப்பு, 3 மடங்கு, 4 மடங்கு, 50 மடங்கு, 100 மடங்குலாம் ஆகுது. ஒரு இடம் வாங்கி போட்டு 1 வருஷத்தில் வந்து 1 லட்ச ரூபாய்க்கு வாங்குற இடம் 1 வருஷத்தில் 10 லட்சம், 20 லட்சம், 50 லட்சம் கூட போகுது. ஆனால் வெளிநாட்டில் அவ்வளோ வேகமாக முதலீடு ஏறாது. அதற்கு காரணம்னா, வெளிநாட்டில் வந்துட்டு இப்போ அமெரிக்கா, இங்கிலாந்து, கனடா, ஆஸ்திரேலியா, US, UK அந்த நாடுகளெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு ஷேர் மார்க்கெட்டில் அதிகமாக பணம் போடுவாங்க. நம்ம நாட்டில் இன்னும் ஷேர் மார்க்கெட்டில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து மக்களுக்கு அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது. அல்லது இதில் ஷேர் மார்க்கெட்டில் அதிக இழப்புகள் தான் வருது, நஷ்டங்கள் தான் வருது நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும். அதனால் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது இல்லை. ஆனால் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு டபுளாக தரேன், ட்ரிபிளாக தரேன்னு சொல்லி நிறையா கம்பெனிகள் ஏமாற்றிட்டு போயிட்டாங்க. அவர் சரியான திட்டமிடல் இல்லாமல், சரியான அது சம்மந்தமான நாலேஜ், அறிவு, அந்த முதலீட்டு அறிவு இல்லாமல் எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அல்லது அந்த ஏஜென்ட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, உனக்கு வந்துட்டு பல மடங்கு லாபம் தரேன்னு சொல்லி அமௌண்ட்டை வாங்கிட்டு எதில் போடுறோம், எப்படி போடுறோம், அதில் லாஸ் வரும், நஷ்டங்கள் வரும், அதெல்லாம் சொல்ல மாட்டேன்றாங்க. சொல்லாமல் நீ இவ்வளோ பணம் கொடுத்தா அவ்வளோ வரும் அப்படின்னு மட்டும் மக்கள்கிட்ட வாங்கிட்டு போட்டுட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நஷ்டங்கள் வருது. ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்னு சொல்கிறாங்க, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடிங், ஃபாரெக்ஸ் ட்ரேடிங். அதை வந்து பாசின்னு திருப்பூரில் ஒரு கம்பெனி பண்ணாங்க, பல லட்சம் கோடிகள் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அடிக்கடி சும்மா 10 கோடி, 8 கோடி, 20 கோடி, 50 கோடி ஒவ்வொரு மாவட்ட லெவலில் உள்ள குற்றப்பிரிவுகளில் புகார் வந்துட்டு தான் இருக்குது. இவர் வந்து என்கிட்ட பணம் வாங்கினார், இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு உனக்கு ஷேரில் போட்டு உனக்கு பணம் லாபம் பண்ணி தரேன்னு சொன்னார். கொஞ்ச நாள் இன்வெஸ்ட் பண்ணி லாபம் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் அவர் தர முடியலன்ட்டு அவரை கூப்பிட்டு கேட்டால், நான் சில பங்குகளில் முதலீடு செய்தேன், அது லாஸ் ஆயிடுச்சு. முதல்ல சில பங்குகள் பண்ணும்போது லாபம் இருந்தது கொடுத்தேன், இப்போ வந்து லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு NRI எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே உள்ள லேண்டில் தான் முதலீடு பண்ணுறாங்க நம்ம நாட்டில். அப்போ நம்ம உண்மை, நேர்மை, நியாயம் இதெல்லாம் இருந்து நியாயமான ஒரு சொத்தை வாங்கி கொடுத்து ஒரு குறிப்பிட்ட கமிஷன் வாங்கிட்டு பண்ணால் நம்ம நிரந்தரமாக பண்ணலாம். நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு வாத்து வந்து டெய்லி ஒரு கோல்டன் முட்டை, தங்க முட்டை போடுதுன்னா அது தினமும் தங்க முட்டை போடுற அளவுக்கு நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அது வயிற்று அறுத்துட்டா ஒரே நாள் 100 முட்டையை வயிற்றுலேருந்து எடுத்துடலாம்னு வயிற்று அறுத்தா ஒன்றுமே இருக்காது உள்ள. அது மாதிரி இருந்து நம்ம இந்த துறையில் இருக்கும்போது நம்பிக்கை தான் வந்து மிக முக்கியம்.
நேர்மையும் உண்மையும் இருக்கணும் அந்த தொழிலில். அதை விட்டுட்டு ஒருத்தர் சிக்கினவர்கிட்ட பாதி ரூபாய்க்கு மேலே அந்த ஏஜென்ட்டுகள் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஒரு இடத்த எவ்வளோ வாங்குறாங்க, 1 கோடி ரூபாய்க்கு இடம் வாங்கினா அவர் 1 கோடி ரூபாய் இவன் சம்பாரிச்சு போயிடுறான், 2 கோடி ரூபா ஒருத்தர் கொண்டு வந்தாருன்னா. அப்புறம் பிரச்சனைகள் ஆச்சுன்னா ஒரு 5 லட்சம் 10 லட்சம் திருப்பி கொடுத்துட்டு 3 மாதத்துக்கு தரேன், 6 மாதத்துக்கு தரேன், 2 வருஷத்துக்கு தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க, திரும்ப தர்றதே இல்லை. இந்த மாதிரி மக்கள் நம்பிக்கை இழக்கும் போது நீங்கள் அந்த ஒரு தொழிலோட வெளியே போயிடுவீங்க. நிரந்தரமான தொழில் இருக்கணும், ஸ்டாண்டர்டாக இந்த ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணணும். அப்படின்னா உங்களோட வாடிக்கையாளர்கள், உங்களோட கஸ்டமர்கள் நம்பிக்கையை பெறணும். இப்போ வாடிக்கையாளர் கஸ்டமர்ன்றது யாருன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு யார் வருவாங்கன்னா உங்களோட நண்பர்கள், உறவினர்கள் தான் ஃபஸ்ட்டு உங்களை நம்பி வருவாங்க. ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸு, கூட படித்தவங்க, சொந்தக்காரங்க, இவங்கள வச்சு தான் நீங்கள் பிஸ்னஸே ஆரம்பிக்கிறீங்க. அப்போ அவங்களுக்கு நீங்கள் நல்லபடியாக சர்வீஸ் பண்ணிங்கன்னா அவங்க தொடர்ந்து உங்கள்கிட்ட கஸ்டமராக இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம மனசில் வச்சுக்கிட்டு தான் நம்ம ரியல் எஸ்டேட் பண்ணணும். அப்புறம் ரியல் எஸ்டேட்டில் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இங்கே ஒரு கம்பெனி வந்தது, விஜி பன்னீர்தாஸ் அண்ட் சன்ஸ், விஜி பன்னீர்தாஸ் அண்ட் பிரதர்ஸ் அவங்கலாம் வந்தாங்க. விஜிபி கோல்டன் பீச்னு சென்னையில் இருக்கும். அவங்கள பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா ஊர்லேயுமே பார்க்க முடியும். சென்னை, செங்கல்பட்டு, மகாபலிபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, பாளையங்கோட்டை எல்லா இடத்துலையுமே விஜிபின்னு ஒரு போர்டு இருக்கும். ஆனால் இது 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி போடப்பட்ட அந்த டெவலப் பண்ணப்பட்ட பிளாட்ஸ், அது வீட்டு மனைகள். அதில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வீடு இருக்காது, ஒன்றும் இருக்காது. காரணம் என்னென்னா அவங்க தமிழகத்தில் முதன்முறையாக முன்னோடியாக வந்தாங்க. எப்படி வீட்டு உபயோகப் பொருள்கள்லாம் டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ரேடியோ, டேப் ரெக்கார்டர் இதெல்லாம் கொடுத்தாங்களோ தவணை முறையில் கொடுத்தாங்க. அதே மாதிரி ரியல் எஸ்டேட்லேயும் அவங்க தவணை முறையில் கொடுத்தாங்க. 500 ரூபா, 1000 ரூபா, 2000 ரூபா மாதம் மாதம் கட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வீட்டு மனைன்னு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரே லேண்டை 10 பேர், 15 பேர், 20 பேர், 8 பேருக்கு பதிஞ்சு கொடுத்துட்டாங்க. அதனால் அந்த இடம் இப்போ யாருமே வச்சுக்க முடியல. பல்வேறு டாக்குமெண்ட், அதில் பல்வேறு வில்லங்கங்கள் அந்த சொத்தில். அதே மாதிரி அவங்க நிலம் வாங்கின ஓனர்கள்ட்டையும் பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபா, 1000 ரூபாய் கொடுத்துட்டு பவர் வாங்குறது. உங்கள் இடம் ஒரு 5000க்கு வாங்கியிருக்கேன், 10,000க்கு வாங்கியிருக்கேன்னா அந்த காலத்தில் ஏக்கர் அவ்வளோ தான் விலை போகும், ஒரு 5000, 10,000. ஒரு 500 ரூபாய் கொடுத்துட்டு பவர் வாங்குறது, பேலன்ஸ் செட்டில் பண்ணுறது இல்லை. அதை சைட்டாக பிரிக்கிறது இப்போ தான் கம்பல்சரி நம்ம டிடிசிபி அப்ரூவல் இதெல்லாம் சொல்கிறோம். அந்த அப்ரூவல்லாம் இருக்காது. பிரித்து கொடுத்து ஒரு பாதையை மட்டும் மேப்பில் காட்டிட்டு கொடுத்தா போதும். ஆனால் அதையும் கூட மோசடி பண்ணி, தொழிலில் நேர்மை இல்லாமல் ஒரே பிளாட்டை 10 பேருக்கு, 15 பேருக்கு, 8 பேருக்கு, 4 பேருக்கு, 5 பேருக்கு பண்ணி கொடுத்து இப்போ வரைக்கும் யாருமே அதை என்ஜாய் பண்ண முடியாமல் மோசடி செஞ்சு அந்த நிறுவனம் சாதிக்க முடியல. அந்த நிறுவனம் தமிழகத்தில் முதன்முறையாக ரியல் எஸ்டேட்டுக்கு வந்த ஒரு நிறுவனம் தோத்து போச்சு. காரணம் என்னென்னா நேர்மையற்ற வணிகம், டோட்டலாக ஃப்ராடு. அவங்க மேலே பல்வேறு வழக்குகள் இப்போ தான் மக்களுக்கு அவேர்னஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ 2 ஆண்டுகளுக்கு முன்பு, 4 ஆண்டுகளுக்கு முன்பு கொரோனா காலகட்டத்தில் எல்லாம் அடிக்கடி பார்க்குறோம், பேப்பர், டிவியில் பார்க்குறோம். அங்கங்கே உள்ள கமிஷனர் ஆஃபீஸில், கிரைம் பிரான்ச்சில் எல்லாம் மக்கள் புகார் கொடுத்துட்டு நிற்கிறாங்க. அவங்க மேலே போயிட்டு இடம் ஓனர் என்கிட்ட பேசின பணத்தை கொடுக்கலன்னு இவங்க போய் நிற்கிறாங்க. இடம் வாங்கினவங்க எனக்கு கொடுத்த அதே லேண்டை 4-5 பேருக்கு பதிஞ்சு கொடுத்துட்டாரு அப்படின்னு போய் நிற்கிறாங்க. யாருமே அவங்ககிட்ட வாங்கின யாருமே அந்த சொத்துக்களை அனுபவிக்க முடியலை. இது மாதிரி மோசடியாக பண்ணதுனால அந்த நிறுவனம் வெளிநாட்டிலேயே நிறைய வசூல் பண்ணிட்டாங்க. அந்த விஜிபி ஃபாரின்லலாம் போய் மீட்டிங் போட்டு இந்தியாவில் உங்களுக்கெல்லாம் நிலம் தர்றேன் அப்படின்னு சொன்னோன்னே இவங்க பெரிய கம்பெனி, பெரிய ட்ரேடு நேம் உள்ளவங்க, மிக முக்கியமான ஆட்கள் அப்படின்னு இவங்க நம்பி பல கோடிகள் கொடுத்தவங்க ஏமாந்துட்டாங்க. ஏமாந்து போய் அவங்க எதுவுமே அவங்களுக்கு பயன் தரல அந்த சொத்துக்கள் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இது போன்று நம்ம இன்னும் பல தகவல்களை ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக பார்ப்போம். முதல்ல நம்ம பேசிக் ஒரு அடிப்படை என்னன்றதை பார்த்துட்டு அப்புறம் அந்த தொழில் எப்படி பார்க்கணும், அதில் எப்படி சம்பாதிக்கணும் அப்படின்ற அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம்.